நினைத்தவரே அன்பு கூர்ந்து என்னை நடத்தினரே, நீங்கள் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லாமல் வாழ முடியுமா? தெய்வம் இல்லாமல் வளர முடியுமா? ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த பத்தூர் பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் நாங்க அந்த இடத்துல பாடலை பாடிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பை அவர் செய்த நன்மையை செய்கிறோம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்த தேவன். அவர் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் கடன் பிரச்சனை எப்படியாப்பட்ட சூழ்நிலை பார்வையடைய செய்த தேவன், செவிடர்களை கேட்க செய்த தேவன், மறைத்த மனிதர்களை உயிரோடு எழுப்பின ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவரும் பாவங்களை மன்னிக்கிறவரும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தூர் மீன் பண்ணை தெரு சென்னை 6,52 இந்த இதில் ஜப உதவிகளுக்காக நீங்கள் எப்படி இருக்கிற அருமையான ஊழியக்காரர்கள் ஜபிப்பார்கள். அப்போஸ்தலிக் சர்ச் ஆஃப் மினிஸ்ட்ரி சொல்லி சபை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக நன்மைகளை செய்தார். என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சின்ன வயதுல கானா பாட ஆரம்பிச்சேன். 2வது படிக்கும் போது நான் கானா பாடல பாட ஆரம்பிக்கும் போது அதுல வந்த வருமானங்களை வைத்து நன்மையோடு சேர்ந்து குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டனா மாறினேன். அந்த குடி பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவுல கஞ்சா, போதை மாத்திரை, இப்படிப்பட்ட மிக போதை அதிகமான இருக்கிற அப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு நான் அடிமைப்பட்டனா மாறினேன். ஒரு கட்டத்து மேல என்னால விட முடியல. என் அம்மாவுக்கு பார்வை தெரியாது. அந்த அம்மா சின்ன வயதில் மருந்து கொடுத்து அவனுடைய பார்வை முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டு விட்டது. ஆபரேஷன் பண்ணாலும் அவங்களுடைய பார்வை சரியாகாது என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமை. ஒரு தகப்பனார குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டதா இருந்தா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. நான் என் அம்மா என் தங்கச்சி தான் இருக்கிறோம். எங்க அப்பா இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா என் அப்பாவுடைய குடிப்பழக்கம் அதிகமா இருந்தது. என்னை கண்டுக்க யாரும் இல்லை. எங்க வீட்டுல யாரும் எங்களை கண்டுக்க இல்லை. எங்க அம்மா உதவியோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சபைக்கு போயிட்டு இந்த பையன் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் அடிமையாக சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சைக்கு போனேன். பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு போனேன். எவ்வளவு கெட்ட பழக்கம் பண்ணிருக்கிறேன். ஆனா போதை வஸ்து எவ்வளவு விதமான கஞ்சா அப்படிதான் பண்ணிருக்கேன். ஆனா அந்த அப்படிப்பட்ட போதை வஸ்து எல்லாம் இல்லாத ஒரு சமாதானம் இந்த சர்ச்சைக்கு போகும்போது எனக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்கு வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் தர போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட கெட்ட பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சபைக்கு போக ஆரம்பித்தது, விடுதலை ஆக ஆரம்பித்தது. சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த சத்தியமுள்ள வார்த்தை, அந்த நித்தியமுள்ள வார்த்தை, நீதியுள்ள வார்த்தை என்னை விடுதலை ஆக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்க நீங்கள் யாராலுமே சரி, குடிப்பழக்கம், கஞ்சா, போதை வஸ்து இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை தேவனா இருக்கிறார். சீக்கிரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார். துன்மார்க்கிற நீதிமான்களை ஒரே கூட்டமாய் சேர்த்து அவர் அழிக்கிறவர் அல்ல. நீதி உள்ளவர்களுக்கு நீதி செய்கிற தேவன். துன்மார்க்கருக்கு ஏற்ற பலனை துன்மார்க்கருக்கு கொடுக்கிற ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு நம்மளை அழைத்துக் கொண்டு அந்த பரலோக பாக்கியத்தினரை நம்மை அழைத்துக் கொண்டு போவார். இந்த பாக்கியத்துக்கு அந்த மறித்த பிறகு ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் போக வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து தேவாலயத்துக்கு சென்று ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அவருடைய நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒரே ஒன்று செய்வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கான செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு நாமத்தில் அனைவரையும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஐயா, அருமையான இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான சகோதரர்களுக்காக சகோதரர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாமத்தை அறிவிக்கிற எந்த இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. கர்த்தாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கடன் பிரச்சனையை மாற்றி போடுவீராக. ஒவ்வொருடைய தேவையிலும் கர்த்தரை சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நீர் சிலுவையில ரத்த சிந்தினே என்பது ஒவ்வொரு நினைத்துக் கொள்ள, ஒவ்வொரு அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள தாங்கி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு வாருங்கள்.
அருமையான ஊழல் தலைமுறைக்காக செபித்து காத்துக் கொண்டிருக்க உங்களுடைய கோவில்களுக்காக பிரச்சனைகளுக்காக செபித்து கட்டிடத்தில் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்க நம்ம அருமையான